Way to go, bye. உள்ள அந்த வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன போட்டிருக்காருன்னு தெரியல. ஒவ்வொரு வாய் கடிக்கும் போது ஒவ்வொரு டேஸ்ட் வருது. What is your favorite dish here? The special Pondicherry. Special Pondicherry. You like spicy? Yeah. What about you? She's going medium. I'll go medium. Oh. Divine. So good. I've been keeping my phone on no sound, facing you out, that's true. Now I get butterflies. ஹோட்டல் செக் அவுட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் நியூயார்க்லேருந்து ஃபிலடெல்ஃபியா போகிறோம். இங்கேருந்து வந்து நியூயார்க் தோசா மேன். ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ தோசா மேன் போய் பார்க்க போகிறோம், தோசை சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அங்கே பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, அது பார்க்கில் தான் வச்சுருக்காரு. ஸோ அங்கே பார்க்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஃபிலடெல்ஃபியா போகிறோம். இதுதான் பிளான். போகலாம். ஹே, தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பாய். இங்கேருந்து ஒரு 8 நிமிஷத்தில் வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் போய் ரீச் ஆகிடுவோம். வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே கவனிச்சிருப்பீங்க, டைம் ஸ்கொயரை கிராஸ் பண்ணுறோம். டைம் ஸ்கொயரை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பார்க்கு. நேற்று பார்த்தது, அதாவது ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தது வந்து சென்ட்ரல் பார்க்கு. சென்ட்ரல் பார்க்கினுடைய பரப்பளவு சுமார் 840 ஏக்கர். அந்த ஈஸ்ட் சைடில், அதாவது அந்த 5th அவென்யூவில் நம்ம ஆப்பிள் ஸ்டோர் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஜங்ஷனில் அந்த 5th அவென்யூனுடைய கீழ்ப்பகுதியில் தான் வந்து இந்த வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் இருக்குது. இந்த 2 பார்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 4 கிலோமீட்டர் தாங்க. 4 கிலோமீட்டர் கேப்பில் வந்து இவ்வளோ பெரிய பார்க் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிட்டி ஃபுல்லாக நிறைய பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு வந்து அமெரிக்காவுடைய முதல் பிரசிடென்ட்டான ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய பெயர் தான் வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கா மாற்றத்துக்கு முன்னாடி இதை பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து ராணுவ அணிவகுப்புலாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஜார்ஜ் வாஷிங்டன் பிரசிடென்ட்டாக பதவியேற்று 100 ஆண்டுகள் ஆனதனுடைய நினைவாக இங்கே ஒரு ஆர்ச் கட்டியிருக்கிறாங்க. ஒரு நுழைவாயில் இருக்கும், அதை சுற்றி தான் இந்த பார்க்கு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அந்த வாஷிங்டன் பார்க் பற்றி. பட் இன்னைக்கு வந்து நம்ம கதையினுடைய ஃபோக்கஸ், நம்ம கதையினுடைய நாயகன் வந்து நம்ம தோசா மேன் தான். அவரை சுற்றி தான் இந்த கதை நகர போகுது. பட் இடையில ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம நியூயார்க் தோசா மேன் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நியூயார்க் தோசா மேன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அவர் வந்து ஒரு தமிழர், இலங்கை தமிழர். இங்கே தோசை கடை வச்சிருக்கிறாரு. எப்போவுமே வந்து கூட்டம் அலைமோதும், ரொம்பவே ஃபேமஸ் அவர். இப்போ கூட வந்து ஊபரில் வரும்போதே பார்த்துட்டு வந்தேன், க்ளோஸ்டு போர்டு வந்து க்ளோஸ்டுன்னு வந்து வச்சிருக்கிறாரு. பட் க்யூ நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ தோசை கிடைக்குமா அப்படின்னு தெரியல. நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன் அவரை பார்க்குறதுக்கு. நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க நியூயார்க் போனால் மீட் பண்ணுங்கள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட முடியலனாலும் அவர்கிட்ட பார்த்து பேசுகிறதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷம். ஸோ போகலாம். பார்த்துக்கிட்டீங்களா க்யூவை? இல்லை நம்ம தோசா மேனோட தோசையை சாப்பிட்றதுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம அவர் போய் மீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா முடிவு பண்ணிப்போம். தலைவர் பயங்கர பிஸியாக இருக்காரு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். पांडिचेरी है, ये डाल दो, कड़क चाहिए ना, सब सॉस डाल दो, चम्मच चाहिए आपके पास? हाँ जी. எங்ககிட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளில் ஒரு மொழியான ஹிந்தியில் கலந்துரையாடிட்டு இருக்காரு. இங்கே நிற்கிற க்யூ பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பம்ப் ஆட் ஒன்று வரும். அதில் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து ஒவ்வொருத்தர் வந்து அந்த பம்பினுடைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே மாதிரியான க்ரௌடு இல்லை. சைனீஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே கலந்து இந்த க்யூவில் நின்றுருக்காங்க. என் பேர் மாதவன், வேட்டுகோ தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதில் எல்லாருமே வந்து நான் நியூயார்க், நான் டெக்ஸாஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நியூயார்க் போனால் அவரை பார்க்காம நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஈவினிங் 4 மணிக்கு ட்ரெயின் எனக்கு. ஓகே, சரி, செக் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஓகே ஓகே. ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? மசால் தோசை இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, ஊத்தப்பம் இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, எனக்கு கிடைக்குமா? கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். ஐயா, நீங்கள் இலங்கையில் எங்கே இருக்கிறீங்க? எங்கேருந்து? யாழ்ப்பாணமா? உங்கள் பேர் வந்து தமிழ் கடவுள் பேர் தானே? ஆமாம், கந்த சுவாமி திருப்புமார். ஸோ வேறு எங்கேயும் மூவ் பண்ணுற ஐடியா கிடையாது. இது லேண்ட்மார்க் மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. ஓகே, நிறைய ஃபேன் கிளப் இருக்கு. கரெக்ட். ஸோ தமிழர்கள் நிறையா வராங்களா, இல்லை ஜென்ரலாக யார் அதிகமாக வராங்க இங்கே? நிறைய வருவாங்க. ஓ, பட் எல்லாருமே வருவாங்க. திஸ் இந்தியன் ஃபுட் ஃபார் இன்டர்நேஷனல். அதான் கூகுளில் ஜஸ்ட்டு நியூயார்க் தோசா மேன் அப்படின்னு போட்டாலே
ஸோ நியூயார்க் தோசை அப்படின்னு டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுது. ஸோ அவ்வளோ அடையாளமாக மாறிட்டீங்க இந்த இடத்துல. நல்ல சாப்பாடு வீட்டில் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி கிடைக்குமோ அப்படி தான் பண்ணுறோம். சந்தோஷம் சந்தோஷம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்களா சார் இங்கே? ஆமாம் ஆமாம், ஒரு வைஃப் ஒரு பொண்ணு. ஸோ அது என்ன மஞ்சள் கலராக இருக்கிறது தோசை என்னங்க? ஊர் பொடி. Can I get one of the green chutney and the... Sure, I'll put everything for you, don't worry. Which one? The sambar? This is sambar. ஸோ இது என்னங்க பச்சை கலர் சட்னி இது? Green chutney. Samosa sauce, samosa காலி ஆச்சு. என்ன இருக்கும் அது? But பச்சை she like lot of sauce. புதினா சட்னிங்களா? ஆமாம், புதினா சட்னி. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நிறைய கொத்தமல்லி பாஸ்லி எல்லாம் போட்டு. ஓ, பாஸ்லி சாப்பிட்டா கேன்சர் வராது இல்லை. இது என்னங்க இது மேலே? சம்பந்தி பொடி. No Pondicherry, just masala, right? Pondicherry, how spicy today? Which one, the Pondicherry? And the masala just medium? ஸோ பார்த்தேன் நீங்கள் 11 to 3 தான் போட்டிருந்தீங்க. ஸோ 3 க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணம் அது தீந்துருங்கிறதுனால க்ளோஸ் பண்ணுறீங்களா இல்லை? குவாலிட்டியாக பண்ணிட்டு எவ்வளோ இருக்கோ சாப்பாடு தீந்துடும். பாருங்க லைன் இருக்காங்க இல்லை கூட்டம். சரி, ஆல்ரெடி க்ளோஸ்டுன்னு போர்டு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு. ஓகே, மீதி இருந்தால் கொடுப்போம் வேறு ஆளுங்க. செக்காந்த ராத்திரி ரக்கி பொக்கிட்டு. ஸோ தேங்காய் மட்டும் இல்லை, வேறு ஏதோ போட்டிருக்கீங்க மாதிரி இருக்கு. நிறைய சாமான். ஸோ மசாலா அது எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறீங்க? அது வெஜிடபிள் ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் தி தோசை. Pondicherry. ஓ, அதான் பாண்டிச்சேரி தோசைங்களா? ஸ்பெஷல் பாண்டிச்சேரி என்னோட ஓன் கிரியேஷன். சூப்பருங்க. இப்போ வேர்ல்டுல எல்லா இடம் பண்றாங்க, இந்தியால கூட பண்றாங்க பாண்டிச்சேரி தோசைங்களா? ஏன் பாண்டிச்சேரி தோசைன்னு பேர் வச்சிங்க அதுக்கு? அது வந்து because I want to do something different, right? ஓகே. It's a half French மாதிரி. இது சாதா எல்லாம் French cut. இது சாதா மசாலா தோசைங்களா? மசாலால பொடி போட்டு மைசூர் மாதிரி கொஞ்சம். ஓகே. அவங்க நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொண்ணு நல்ல காரம் சாப்பிடுவோம். Yeah. 2 spoon and napkin, right? This is the masala medium for your friend. Thank you so much. Soda arriba. Abajo de arriba. இப்போ அவரோட நம்ம கொஞ்ச நேரம் நின்னதில் கவனிச்சது, குவாலிட்டியாக உணவு கொடுக்கணுங்கிறதையும் தாண்டி ரொம்பவே பர்சனலாக கனெக்ட் ஆகுறாரு. நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருப்பாங்கல்ல, அங்கே 2 பெண்கள் நின்று இருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. யாருக்கு ஸ்பைசி பிடிக்கும், யாருக்கு வந்து ஸ்பைசி பிடிக்காது, யாருக்கு எந்த சட்னி பிடிக்கும், யாருக்கு சாம்பார் பிடிக்குங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்க சொல்லாமலே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாரு. அது தாண்டி யார் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் அவங்க லாங்குவேஜ்லேயே பேசுகிறாரு. ஸோ இப்போ க்யூவில் நின்றுட்டு இருக்கிறவங்க சில பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சாப்பிட வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போவோம். Shreya? I go to college here. Yeah, okay. What is your favorite dish here? Probably the masala dosa. Come again? The masala dosa. Masala dosa? Yeah, the spicy one. Oh, okay. Got the special Pondicherry. Special Pondicherry? Yeah, it was pretty good. So I've heard that you asked him to make it more spicy. Yeah, I like very spicy. Okay. You study here? Yeah, I put chess over there. Miami originally. Miami? Yeah. Florida? Yeah. Nice. You? Texas? Texas? So you like Florida or you like New York? So you like here? So you want to settle here? You don't want to go back? No, What are you going to try? The Pondicherry. Pondicherry? Yeah. So how do you know about this place? Who told you? I've heard about it before, and then there's been like stuff on YouTube. And Okay. I think Vice did a thing on him, so I kind of I watched that and I got to know his story and everything. So Okay. yeah, I wanted to give it a shot. So you want to try spicy one or the regular? I think You like spicy? Yeah, What about you? she's going medium. Yeah, I'll go medium. So both of you gonna try the Pondicherry special dosa? Yeah, definitely. Okay, good. Yeah, and a Good. samosa. Samosa, I think samosa is sold out already. Ah, So you bummer. can't try today. All right, then just another dosa, I guess. What's your name? Andy. Angie. Yeah. Kelsey. Pelosi. Kelsey, yeah. Nice to meet you guys. Thanks. So you got your spicy dosa? Yeah, I did. You want to see it? You want to see it? Yeah. This is it. Nice. பாண்டிச்சேரியை கொடுத்துருங்க சார், நல்லா ஸ்பைஸியாக போடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கிறாரு. மசாலா தோசை, ஸ்பெஷல் பாண்டிச்சேரி, ஊத்தாப்பம், சமோசா, வெஜ் ரோட்டி இவ்வளோ தான் வச்சுருக்காரு. சார் கேட்டேன் இவர் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாரு, 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ டைம் 1:30. ஆல்ரெடி சாரி வி ஆர் க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டார். ஏன்னா இருக்கிறவங்களுக்கே கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாரு. நான் கேட்டேன், நீங்கள் இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல, இன்னும் நிறையா குவான்டிட்டி எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டேன். பட்
என்னால் இவ்வளோ தான் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஐ மீன் ஸோ இவ்வளோ இந்த குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வந்து நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் கடை போட்டாலுமே வந்து இந்த மாதிரி கியூ நின்றுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அவர் வந்து குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 3 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பட் 2 மணிக்கு சோல்ட் அவுட். ஸோ நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்ததுனால ஸோ எனக்கு மட்டும் வந்து ஸ்பெஷல் தோசை ஒன்று போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரெடிங்களா சார்? எல்லாம் ரெடி சார். ஸ்பைசி பாண்டிச்சேரி ஸ்பெஷல் தோசை சைடுல கொடுக்கவா? நீங்க டிராவல் பண்றீங்க சோ ரொம்ப ஃபுட்ல பரவாயில்ல. கொஞ்சம் சைடு. எஸ் ப்ராப்பர் சார். வாட்ஸ் sold out? Sold out everything. Thank you. Right now. Thank you very much sir. What are all these people doing then? Yeah, he doing. நீங்க தமிழா? தமிழ். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. ஓ, நீங்க? சென்னை தானா? ஸோ படிக்கிறீங்களா இங்கே? ஆமாம். என்ன பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலி டாக்டருங்க. ஓ நைஸ். ரெசிடென்சிக்கு ட்ரை பண்ணுறேன். சூப்பர். நீங்களும் டாக்டரா? சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே பாய். உங்கள் பேர் சொல்லவே இல்லையா? சாஸ்வத் சித்தார்த். சந்தோஷம் பார்த்ததில்ல. தேங்க்யூ. நீங்க தோசை சுட சாப்பிடுங்க. அதை சாப்பிட்றேங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆகுது இல்லை? சரிங்க. அங்கே முன்னாடி அங்கே உட்காந்து சாப்பிடலாமா? இங்கே உட்காரலாம். நோ ப்ராப்ளம். இது பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றிங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதாங்க வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க். இந்த பார்க்கினுடைய ஒரு என்ட்ரன்ஸில் தான் வந்து நம்ம தோசா மேன் அவருடைய ட்ரக் வச்சுருக்காரு. இங்கே வர க்ரௌட் வந்து வேறு சென்ட்ரல் பார்க்கில் பார்த்த மாதிரி இல்லை. சென்ட்ரல் பார்க்கில் வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. பட் இந்த வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் வந்து நிறைய டூரிஸ்ட் வர மாட்டாங்க. இந்த வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்கை சுற்றி நிறைய காலேஜ், நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. அங்கே படிக்கிறவங்கலாம் இங்கே நிறைய வருவாங்க. அப்புறம் இங்கே லோக்கல் இங்கே வீடு இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க. அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படியே தேடிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மசாலா தோசை நல்லா ஸ்பைஸியாக போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது சாம்பார். அங்கேயே டேபிள் இருந்துச்சு. டேபிள்னால் வந்து முன்னாடி வச்சுட்டு சாப்பிட முடியாது. சும்மா உட்கார்ற மாதிரி பெஞ்சு தான் இருந்தது. கேமராவையும் வச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்து சாப்பிட முடியாது. சைடில் தான் வைக்கணும். சைடில் உட்காந்தா சரியாக தெரியாது. அதனால் வந்து பார்க்கில் சீட்டை போட்டு உட்காந்தாச்சு. நிறைய பேர் அப்படியே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி வந்து உட்காந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு. ஸோ இதுவும் ஒரு புது அனுபவம் இல்லை. ஸோ ஆரம்பிச்சிடலாங்களா? அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால அது பிரிஞ்சிருக்கு. நல்லா ரோல் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலாக. ஸோ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். தோசை நல்லா முருவலாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆறுனதுனால கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் முருவலாக இருக்கிறத பார்க்க முடியுது. உருளைக்கிழங்கு மசாலா தோசை, அப்புறம் வந்து ஏதோ ஸ்பெஷல் பொடி ஏதோ ஆட் பண்ணுறாரு. பாண்டிச்சேரி ஸ்பெஷல் தோசை அப்படிங்கிறது வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறாரு. கீரை, அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் தோசை. அந்த பொடியும் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதோ க்ரியேட் பண்ணுறாரு. இது கார சட்னி கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறது கார சட்னி சாப்பிடாதீங்க அப்படின்னாரு. சரி நான் டேஸ்ட் பண்ணணும்ல, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி. சாப்பிட்லாங்களா? இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாப்பிட்டு. காலையில் ரோட்டு கடையிலலாம் இட்லிக்கு ஒரு சாம்பார் கொடுப்பாங்க. அது நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. அந்த டேஸ்ட் கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குது. தண்ணி மாதிரி தான் இருக்குது சாம்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது அந்த டேஸ்ட்டு. தோசையும் புளிப்பு கரெக்டாக இருக்குது. அதனால தான் ஒரு தோசை மேனாக இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். சாம்பாரே என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அடுத்து சட்னி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இதுவே அப்படியே வாய்க்குள்ளே இறங்கிட்டே இருக்குது. பொதுவாக நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், குருமா தான் நிறையா சாப்பிடுவேன். நான் ரோட்டு கடையில் போடுற அந்த இட்லி கொடுக்குற சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த டேஸ்ட் சாப்பிட்ட ஒரு திருப்தி. சட்னி பார்த்தா வந்து காரமாக இருக்காதுன்னு நினச்சேன். பார்க்க வெள்ளையாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா காரமாக இருக்குது. ஸோ உரப்பாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றேன். நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். நமக்கு 4 மணிக்கு ட்ரெயின் இங்கேருந்து நியூயார்க்லேருந்து ஃபிலடெல்ஃபியா. 4 மணின்னா ஒரு 3:45 போல் அங்கே அட்லீஸ்ட் 3:15 போலையாவது அங்கே இருக்கணும். 30 மினிட்ஸ் முன்னாடியாவது அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நமக்கு இப்போ டைம் வந்து 2 மணி ஆகுது. 2:15 இங்கேருந்து கிளம்பிடணும்.
உள்ள அந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன போட்டிருக்காருன்னே தெரியல. ஒவ்வொரு வாய் கடிக்கும்போது ஒவ்வொரு டேஸ்ட் வருது. ஒரு முறை இஞ்சி டேஸ்ட் வருது, ஒரு முறை வந்து கேரட் வருது, ஒரு முறை வந்து கீரை வருது, ஒரு முறை புதினா மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. தேங்காய் $8 அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரைஸ், கவனிக்கல நான். இங்கே வந்து அந்த ப்ரைஸ் வந்து சாதாரண ப்ரைஸ் தான். ஸோ இப்போ நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா, வெளியில் மற்ற ரோட்டு கடைகளை வாங்குறதே வந்து நான் சிக்கன் விங்ஸ் வாங்கினா ஒரு 5 பீஸ் கொடுத்தாங்க, அதுவே $10. அது தோசை வந்து நல்லா பெரிய தோசை, அது பாதியாக கட் பண்ணி இவ்வளோ ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாரு, இவ்வளோ சைட்லலாம் இவ்வளோ கொடுக்குறாரு. இதுக்கு வந்து $8 ஒர்த் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த ஊர் ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த். ஃபுல்லாக வழிச்சு எடுத்தாச்சு. சாம்பாரை வந்து குடிக்காதது மட்டும்தான் மிச்சம், கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், அதையும் குடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செம்ம வறுத்துங்க. நியூயார்க் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம இங்கே வரும்போதே சோல்ட் அவுட்டுன்னு போட்டிருந்தாரு. நம்ம இப்போ சாப்பிட போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டில் எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே ஒரு 20-25 பேர் அந்த க்யூவில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயின் 4 மணிக்கு நீங்கள் போகலையா? கிளம்பணுங்க. எப்படி இருக்கு? சரி, நம்ம டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதில்ல. சார் பாண்டிச்சேரி எவ்வளோங்க சார் அது? நோ ப்ராப்ளம், அடுத்த வாட்டி. இல்லை இருக்கட்டும் சார். இந்தாங்க. ஓகே பாக்ஸில் டிப் பாக்ஸில் போட்டுருங்க. நோ ப்ராப்ளம். ஓகேங்க. தேங்க்யூ ரொம்ப நன்றி. இவங்க எங்களோட லாங் டைம் கஸ்டமர் இவங்க. This is really nice, so we like the taste. Reminds us also of our travel to South India, and it's so delicious. I've been coming here for years. Which part of South India? Like everywhere, Tamil Nadu, and Chennai, Kerala, everywhere. Okay. So that's why you want to taste South Indian food also. So you live here? Yes, we live here in the city. So what's your favorite dish here? I always like a dosa, just plain is nice. Today I'm gonna get the Pondicherry. Pondicherry. So okay. And we also been to Pondicherry. So which chutney is your favorite? The side. Which one is your favorite? Like everything. Everything is good. So sambar, chutney. You know the difference between those? Of course. Yeah. Okay. Kale dosa. Grilled up with the potato and Oh, that's a special dosa. So that's not there in the we ran menu. out of regular masala, so I'm making a special dosa for her. Grilled potato, kale, and fresh veggies, everything. This is not in the menu. Yeah, that's what that's why I wonder. So Uh-huh. you can customize. Yeah. So you know what they like. Uh-huh. I'm here 20 years now doing this. உங்க பேர் என்ன? Swati. Swati. Thank you. Special uttapam parcel. My God. So let me take a bite of this. All gone, those two. So how is it? So you mix everything. Divine. So good. You guys are plain or box? சாப்பிடுங்க எல்லாரும். That's for you. We all had 2 bites. Oh, auntie guys. But there's more left. சாம்பாரை குடிக்கிறீங்களேயா? And Where are you from in India? சென்னை. Chennai? Oh, yeah, so you know if it's good or That's not. where I want to go. Chennai Super Kings. Yeah. So my favorite team. My team is Mumbai. Oh, okay. Dhoni's not doing very. Maybe he has to retire. Maybe you know. No, this time you're gonna see that. We'll see. We'll see. So we're gonna lift the trophy this time. IPL 2021 is for CSK. So what are you gonna eat today? I don't know. Leftovers. So you don't have choices. So already sold out தான். அதனால வந்து அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயா முடிஞ்சதுங்களா? உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் காமிச்சிருங்களா? இப்படி திரும்பி. நியூயார்க் தோசா மேன் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வயிறு நிறைஞ்சது, அதோடு சேர்த்து மனசும் நிறைஞ்சது. உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே பார்ப்போம். Way to go, bye. Way to go, bye. Thank you. He's amazing, isn't he? Bye. Thanks. Bye-bye. Bye-bye. Bye guys. Bye. Man, they're not going to pay you. Take care. Bye-bye.